Hello friends, welcome to Bhuvanas channel 27. இன்னைக்கு நம்ம சிக்கன் சங்கீசி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன். அதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரைத்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் நம்ம இதை ஊற வைக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப ஃபைனாக வதங்கணும்னு தேவையில்லை. வெங்காயம் கூடவே ஒரு 4-5 முந்திரியும் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். வதக்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சியில் சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். ரெண்டு சைடும் ஃப்ரை ஆகிற மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, நம்ம வெளில எடுத்துடலாம். இதே மாதிரி மீதமுள்ள சிக்கனையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அரைத்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம ஏற்கனவே வதக்கி அரைத்த வெங்காயம் முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கினா போதும். ஏற்கனவே நம்ம இந்த வதக்கி தான் அரைச்சிருக்கோம், ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணும்போதே அதுலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்துடலாம். கூடவே 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்க்குறதால சிக்கன் ரொம்பவே சாஃப்டாக வேகிறதோட ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு இதை வேக வைக்கணும். பால்லையே இந்த சிக்கன் நல்லா வேகணும். தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லாவே வெந்து வந்திருக்கு. கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் நான் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கிறேன். இது சேர்க்குறதால சிக்கன் கூடுதல் சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும். இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.